இது வந்து எங்கள் அண்ணோட 2வது மாடு வந்து வெற்றி மாடை கொண்டாட வந்திருக்கோம். நெக்ஸ்ட்டு அடுத்த வருஷம் அவர் தான் சிஎம் ஆகணும். அதுக்கோசம் தான் அவருக்கோசம் இந்த பெயிண்டிங்லாம் பண்ணிட்டு வந்திருக்கேன். எவ்வளோ நேரம் ஆனிச்சு இந்த பெயிண்டிங்லாம் பண்ணுறதுக்கு? ஒரு 1/2 மாதிரி இருக்கும். நான் வந்து இது நேற்று பண்ணிட்டு அங்கேருந்து வந்தேன் காஞ்சிபுரத்துலேருந்து. நேற்றுலேருந்து இதே பெயிண்டிங்கோட தான் இருக்கீங்களா? ஆமாண்ணா. எப்படி இருக்குது இந்த பெயிண்டிங் பண்ணதுக்கு? எப்படி இருக்குது? கொஞ்சம் எரிச்சலாக இருக்குது. ஆனால் எங்கள் அண்ணனுக்கோசம் இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம்தான். எவ்வளோ பேர் வந்திருக்கீங்க காஞ்சிபுரத்துலேருந்து? நாங்கள் ஒரு 50 வந்திருக்கோம். எங்கள் ஒன்றியத்துலேருந்து 50 வந்திருக்கோம். இந்த மாநாடுக்கான அந்த ஏற்பாடுகள்லாம் எப்படி இருக்குது? எப்படி உங்களுக்கு ஒரு அந்த மகிழ்ச்சியெலாம் எப்படி இருக்குது? எல்லாம் பக்காவாக இருக்குண்ணா. எல்லாம் நல்லா இருக்குது. சந்தோஷமாக உங்கள் பேர் சார், என் பேர் எம் சிவா. முதல் மாநாடு வந்து பார்த்திங்கன்னா வரலாற்று சிறப்புமிக்கதாக இருந்துச்சு. இந்த 2வது மாநாடும் வந்து பார்த்திங்கன்னா அதை விட அதிகபட்சமான எதிர்பார்ப்போடு இருக்கிறோம். இங்கே இருக்கிற ஏற்பாடு எல்லாமே மிக பிரம்மாண்டமாக இருக்குது. பாகுபலி செட்டு பார்த்துருப்போம் நம்ம. பாகுபலியை விட 4 மடங்கு செட் இருக்குது. ஸோ இதெல்லாமே எங்கள் தளபதி எங்கள் மேலே வச்சுருக்கிற அன்பு. கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறத விட்டுட்டு மக்கள் தான் தனக்கு கொடுத்த மக்களுக்கு திரும்ப எதனா கொடுணுன்ற ஒரு நல்ல எண்ணத்தோடு அவர் வராரு. அவருக்கு நாங்கள் முழு மனதோடு ஆதரிப்போம். நாங்கள் மக்கள் இயக்கமாக இருக்கும் போதே அவருக்கு முன்னாடி நின்னவங்க. இப்போ கழகத்துக்கு வந்து மக்களுக்காக செயல்படணும்னு நினைக்கும் போது அவருக்காக என்ன வேணாலும் செய்வோம். அதுக்கான ஒரு சின்ன ஒரு சாம்பிள் தான் அது. கிட்டத்தட்ட அவர் இதை போட்டு ஒரு 2 மணி நேரம் மேலே அது ஸ்பெண்ட் பண்ணி அதை பண்ணி வச்சுருக்காரு. இப்போ வரைக்கும் அது அவரோட உடல் உபாதைகள் என்ன இருக்குலாம் தெரிய வராது. ஆனால் அவர் போட்டது தளபதி மேலே இருக்கிற ஒரு அன்பு தான். இந்த கொடியை அவர் நெஞ்சிலையும் சுமக்கிறாரு, ஒரு உடம்புலையும் சுமக்கிறாரு. இது எங்கள் கட்சியோட கொடி, மூவண்ண கொடி. ஸோ இன்றைக்கி ஃபுல்லாக அப்படி தான் இருப்பார். தளபதியை வந்து நேசிக்கிறோட ஒரு அன்பான வந்து ஒரு வெளிப்பாடு இதுதான். சரிங்களா? நாங்கள் வந்து உத்தரமேரூர் மேற்கு ஒன்றியத்தில் இருந்து இந்த மக்களோடு சேர்ந்து மக்களாக நாங்களும் அதை என்ஜாய் பண்ணதுக்காக வந்திருக்கிறோம். தளபதி என்ன பேசுவார்னு எல்லாரை போலும் நாங்களும் அவளோட வெயிட் பண்ணுறோம்.